இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? துளசி, எங்களுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. அது எப்படி 4 பேருக்கும் ஒரே டயத்துலயா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவங்கதான் ஏதோ சாப விட்டாங்க, சோனியக்காரி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க கடவுள் மாதிரி. அவங்க ஏன் உங்களுக்கு சாபம் விட்டாங்க? நீங்க பண்ண அம்மன் சிலைய கிணத்துக்குள்ள போட்டதுக்கும் மாவிளக்கலாம் அவ்வளவுதான் துளசி. அதுக்குதான் அவங்க சாபம் விட்டாங்க. இல்லையே, வேற ஏதோ இருக்கு. ஐயோ, வேற ஒண்ணும் இல்ல. நீ எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் இந்த வலி நிக்குமா? நீங்க முதல்ல விஷயத்த முழுசா சொன்னாதானே என்னால மன்னிக்க முடியும். மா, சொல்லட்டுமா? சொல்லிதான் தொலையண்டி, வலி உயிர் போகுது. மாவிளக்குல வயிற்று வலி மருந்து கலந்தோம். ஆனா நாங்க சாப்பிடல, எங்களுக்கு வலிக்குது. நீங்க எல்லாம் முதல்ல என்ன ஜென்மம்? சாமி பிரசாதத்துல மருந்து கலப்பீங்களா? அதான் சொல்லிட்டோமே, எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. ஐயோ, அப்பதான் வலி நிக்குமா? நான் எப்படி மன்னிக்கிறது? உங்களெல்லாம் சாமி தான் மன்னிக்கணும், என்னாலலாம் முடியாது. போங்க. நெல்லு துளசி, சொல்லு. சாரி, நான் மன்னிக்க மாட்டேன். ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் இத சொல்லணும். வேண்டாம் துளசி, ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் துளசி. இங்க பாரு, அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, எங்களை கேவலமா திட்டுவாரு. நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான வேலை தானே, அப்படிதான் திட்டுவாங்க. துளசியை கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவியா வாழ்ந்து குழந்தை பெத்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். தாலி கட்டினல்ல, என்ன ஆச்சு? அதெல்லாம் சரிதான், ஆனா இது சரியா வருமா? இங்க பாரு, துளசி ஒரு காலத்திலயும் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டா. அது ஓகே, ஆனா இப்படி பண்ணா என்ன ஆகும்? உன்னோட குழந்தை துளசி வயித்துல வளர்ந்துச்சுன்னா உனக்கும் அவளுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். துளசிய வீட்டை விட்டு அம்பலமே அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணி துளசிக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசி அவளை நம்ப வச்சு அவ கூட சேர்ந்து வாழு. அதெல்லாம் சரிதான். துளசி வயித்துல இருக்கிறது ஏன் குழந்தைன்னு எப்படி அவங்க எல்லாம் நம்புவாங்க? ஏய், தொண்ணி அடிக்கிறத தவிர ஒண்ணுமே தெரியாத முட்டா பாயடா நீ. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா எல்லாமே தெரிஞ்சிரும். நீதான் அப்பன்னு ப்ரூஃப் ஆயிடு சேது. ஆனா துளசி நம்ப மாட்டாளே அத. ஏய் சேது, துளசி எப்பவுமே உன்னை நம்ப மாட்டா. நமக்கு அம்பலம் குடும்பம் நம்பணும், அதான் முக்கியம். அதுவும் சரிதான். அப்ப எனக்கு ஓகே தான். அப்ப நான் அப்பா ஆக போறேனா? தாசு, நம்ம சேதுவுக்கு வெக்கப்படலாம் தெரியுதுடா. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லி தொலை. இதுக்கு டாக்டர் எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அட என்னையா நீ அதை யோசிக்காம இருப்பமா? அதுக்கும் ஒரு செம்ம பிளான் இருக்கு. அக்கா சொல்லுக்கா. இங்க வா. எதுக்கு இப்ப டாக்டர் கால் பண்றாங்க? சொல்லுங்க டாக்டர். அம்பல சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை வரும்? நல்லா இருக்குங்க. ஜனனி நம்ம கிளினிக்கு வந்திருந்தாங்க. டெஸ்ட் பண்ணதுல எந்த குறையும் இல்ல. சும்மா தேவைப்பட்டா சிவாவுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பா பண்ணுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சிவாவையும் ஜனனியும் கிளினிக் அனுப்பி வைக்கிறீங்களா? துளசி துளசி கூடவே துளசியே அனுப்பி வைங்க. துளசி கூட இருந்தா ஜனனிக்கு பயம் இல்லாம இருக்குல்ல. டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாருக்கும் வர சின்ன சின்ன பிரச்சனை தான். கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஜனனிக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. அனுப்பி வைக்கிறீங்களா? டாக்டர், நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க ரொம்ப தெம்பா இருக்கோம். நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க சார். விசாலா,
சொல்லுங்க. ஜனனி, சிவா, துளசி 3 பேரையும் கூட்டு வாயேன். இங்க பாருங்க டாக்டர், நாங்க இருக்கிறது முக்கியமா அந்த 3 பேருக்கும் தெரியவே கூடாது. சேதுவோட உயிரணுக்களை வைக்க போறோன்னு ஜனனிக்கும் முக்கியமா தெரியவே கூடாது. ஜனனிய பொறுத்த வரைக்கும் சிவாவோட உயிரணுக்களை எடுத்து துளசிக்கு வைக்க போறதா தான் அவகிட்ட சொல்லணும். டாக்டர், துளசிக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது. சொல்லுங்கம்மா. இன்ஸ்பெக்டர், கோவில் சிசிடிவி கேமராவில் சிலையை திருட வந்த 2 பேரோட வீடியோ உங்களுக்கு இப்ப நான் அனுப்பியிருக்கேன். அப்படியா? அவங்க எங்க இருந்தாலும் விடாதீங்க. அம்மனையே திருட நினைச்சவங்க வெளியில சுதந்திரமா இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் இருக்கம்மா, இதை பாத்துறேன். ஆமா, பாத்துட்டம்மா. இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா அவங்கள பிடிச்சே ஆகணும். ஏதாவது தப்பு பண்ணி அம்மன் கோவத்துக்கு நீங்களும் ஆளாயிடாதீங்க. கவலைப்படாதீங்களா, இன்னைக்குள்ள அவங்கள தூக்கிறம்மா. இவனுங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கே தூக்குறம்மா. நானும் அம்மனோட பக்தன் தான்மா, விட்டுருவனா? சரி, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. நல்ல செய்தியோட கால் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா. வச்சிடுறேன். டாக்டர் ஏதோ டெஸ்ட்னு சொல்லிருக்காங்க. சாமியை வேண்டிக்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, ஓகேம்மா. சிவா, நீங்க ஜனனிய கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் வரல. சரி, வா, கிளம்பு, போலாம். ஐயோ, கண்டிப்பா துளசி வந்தே ஆகணுமே. துளசி தானே கர்ப்பத்தை சுமக்க போறா. ஜனனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. துளசியும் வந்தான்னா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஏன்? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? இல்லடா, அவளும் ஒரு மாதிரி பயப்படுறாள். துளசி, நீயும் கூட போயிட்டு வாமா. துளசி, ஆமா துளசி, நீயும் கூட போனா ஜனனி கொஞ்சம் பயப்படாம இருப்பா. பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க, நானும் போயிட்டு வரேன். சரி. வா, போலாம். ஏய், பாத்து துளசி, எங்க பார்த்து விசலச்சி, உட்கார வை. உட்காருங்க, உட்காருங்க. உட்கார். இல்ல, பரவாயில்ல. நீ உட்கார். அதெல்லாம் இல்ல, உட்கார். நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. காவேரி, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னாச்சு துளசி? துளசி, ஒண்ணு இல்லம்மா. இல்லங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல உட்காரு ஏங்க, துளசி. உட்காருங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா அப்புறம் போலாம். போலாம், உட்காருங்க. எங்க தண்ணி? இந்தாங்கம்மா. குடு. இந்தா குடி.